சரியா டிசம்பர் 12, 2021 மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு பக்கத்துல இருக்கிற மத்தேரான் அப்படிங்கிற ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன்ல மரங்கள் செடி கொடிகள்னு பச்சை போர்வை போத்தின மாதிரி ரொம்பவே அழகா இருக்கிற அந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் தங்கறதுக்காக நிறைய லாட்ஜ்கள் இயங்கிட்டு வருது. அப்படி அங்க இயங்கிட்டு இருந்த சாய் சதன் அப்படிங்கிற ஒரு லாட்ஜ்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்கிற ஒரு இளைஞர் கஸ்டமர்ஸ் எல்லாரும் சாப்பிட போன கேப்ல ஒவ்வொரு ரூமா போய் சுத்தம் பண்றாரு. அப்படிதான் ரூம் நம்பர் 202 சுத்தம் பண்றதுக்காக உள்ள போயிருக்காரு. அந்த ரூம்ல தங்கி இருந்தவங்க யாருமே அந்த ரூம்ல இல்ல. அண்ட் அவங்களுடைய பொருட்கள் கூட எதுவுமே இல்லாததால அவங்க ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அப்ப அந்த ரூமுடைய கட்டிலுக்கு அடியில இருக்கிற தூசிய கிளீன் பண்றதுக்காக தன்னுடைய கையில இருக்கிற துடுப்பத்தோடு அவரு கீழே குனிறாரு. அப்படி கீழே குனிஞ்சு பார்த்த அந்த இளைஞரோட இதயம் ஒரு நொடி நின்னு போற அளவுக்கு அங்க ஒரு கொடூரமான காட்சியை அவர் கண்ணால பாக்குறாரு. பிகாஸ் அந்த கட்டிலுக்கு அடியில ரத்தம் உறைஞ்சு போய் ஒரு குளம் மாதிரி தேங்கி கிடக்க, அதுக்கு நடுவுல ஒட்டு துணி கூட இல்லாம ஒரு பெண்ணுடைய உடல் அனாதையா கிடந்திருக்கு. அந்த உடல்ல உயிர் இல்ல அப்படிங்கறத விட அந்த பெண்ணுடைய உடல்ல தலையே இல்ல அப்படிங்கிறது தான் அந்த இளைஞனுடைய பயத்தை உச்சிக்கு கொண்டு போகுது. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பையன் பக்கத்துல அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வரான். இமிடியேட்டா நேரா லாட்ஜ் ஓனர் கிட்ட போய் மூச்சு வாங்க அங்க நடந்த விஷயத்த ரொம்ப பதட்டத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சரியா 8:30 மணிக்கு இதே லாட்ஜ்ல வேலை பார்க்கிற ரூம் பாய் ஒருத்தர் அந்த ரூமுடைய கதவை தட்டி இருக்காரு. லாட்ஜ்ல தங்கி இருக்கிற எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கிறது அந்த லாட்ஜோட வழக்கமா இருந்திருக்கு. சோ எல்லாரையும் கூப்பிடுறதுக்காக அந்த ரூம் நம்பர் 202 தட்டி இருக்காரு. பட் உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் வராததால ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த ரூமுடைய கதவை திறந்து பார்த்திருக்காரு. அப்பவே கதவு லாக் பண்ணாம இருந்ததால ஈஸியா உள்ள போன அந்த ரூம் பாய்க்கு உள்ள யாருமே இல்லாதது தெரிய வந்திருக்கு. ஈவன் வெளியே இருந்து மேடம் யாராச்சும் இருக்கீங்களான்னு கூப்பிட்டு பார்த்தும் எந்த பதிலுமே அந்த டைம்ல வரல. அட் த சேம் டைம் ஏதோ மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ரொம்ப மோசமான ஒரு கவுச்சு வாடை அந்த ரூம்ல இருந்து அடிச்சிட்டு இருக்கிறத அவரு நோட் பண்ணிருக்காரு. சரி ஓகே, ஏதோ அசைவம் சாப்பாடு சாப்பிட்ட அந்த வாடை தான் இப்படி அடிக்குதுன்னு திங்க் பண்ண அந்த ரூம் பாய் அங்க இருந்த ரூம் ஸ்ப்ரேவை எடுத்து அந்த ரூம் முழுக்க அடிச்சு விடுறாரு. ஒருவேளை அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த கதவை லாக் பண்ணாம சும்மா சாத்திட்டு மட்டும் அடுத்த ரூமை பார்த்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் பையன் உள்ள வந்து சுத்தம் பண்ணும்போது இந்த கொடூரமான காட்சியை பார்த்து வெளியே ஓடிய வந்து இத தெரியப்படுத்துறாரு. தென் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட லாட்ஜ் ஓனர் பதறி போய் அந்த ரூமை வந்து பார்த்துட்டு இமிடியேட்டா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கிறாரு. போலீஸ்க்கு தகவல் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற லோக்கல் போலீஸ் டீம் வேகமா அந்த லாட்ஜுக்கு வந்து இறங்குறாங்க. இது வரைக்கும் ரொம்ப அமைதியா இயற்கை எழில் கொஞ்சம் அழகோட இருந்த அந்த மத்தேரான் ஹில் ஸ்டேஷன் இப்போ போலீஸ் ஜீப் சத்தத்தால ரொம்பவே பரபரப்பாவும் பதட்டமான இருமடங்கா மாற ஆரம்பிக்குது. லாட்ஜ்ல தங்கி இருந்த மத்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம பயத்தோட அந்த ரூம் நம்பர் 202 சுத்தி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள நுழைஞ்ச போலீஸ் அந்த கட்டிலுக்கு அடியில தலையில்லாம கிடக்கிற அந்த பெண்ணுடைய உடலை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. பிகாஸ் எந்த ஒரு அடையாளமும் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி இந்த கொலைய அந்த கில்லர் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. அந்த ரூம் முழுக்க ரத்தம் சிதறி கிடக்க அங்க தங்கியிருந்தவங்களுடைய பேக், பர்ஸ், ஸ்லிப்பர் அப்படின்னு எந்த ஒரு பொருளுமே அந்த இடத்துல இல்லாம போயிருக்கு. அதுக்கு மேல ரொம்ப முக்கியமா பாதிக்கப்பட்டு கிடக்கிற அந்த பெண்ணுடைய தலை அந்த ரூமுக்குள்ள எங்கேயுமே இல்ல அப்படிங்கறத போலீஸ் கவனிக்கிறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இறந்து போனது யாரு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ கொலையாளி எந்த ஒரு தடயமும் இல்லாம தலையை மட்டும் தனியா எடுத்துட்டு போனது போலீஸுக்கு ஒரு பெரிய சவாலா மாற ஆரம்பிக்குது. லாட்ஜ் ஓனர் கிட்ட விசாரிச்சாலும் அவங்க சரியான ஐடி ப்ரூஃப் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற பதில் மட்டும் தான் போலீஸுக்கு கிடைக்குது. ஒரு பேக் கூட இல்லாம ஒரு ஐடி ப்ரூஃப் கூட இல்லாம ரொம்ப ரகசியமா வந்து தங்கிட்டு போன அந்த நபர்கள் யாரு அப்படிங்கிற பெரிய கேள்வி போலீஸ் முன்னாடி நிக்க ஆரம்பிக்குது. முகம் தெரிஞ்சா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கொடூரமா தலையை மட்டும் தனியா எடுத்துட்டு போன அந்த கொலையாளி இப்ப எங்க மறைஞ்சிருக்கான்? எந்த ஒரு தடயமுமே இல்லாம இந்த கேஸ போலீஸ் எப்படி தங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்துல அந்த கொலையாளிய கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த ரூம்ல பாதிக்கப்பட்டு கிடந்த அந்த பெண் யாரு? அவங்கள இவ்வளவு கொடூரமா கொலை செய்யற அளவுக்கு அந்த கொலையாளிக்கு அப்படி என்ன கோபம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லிங் கிரைம் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணிட்டு கீழே இருக்க ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்அவுட் ஃபர்தர்
further delay, let's get into the case. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கைவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த நிலையில தான் நம்ம இந்த கதையோட முக்கியமான நபரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மும்பை சிட்டில தன்னுடைய அப்பா அம்மா அண்ட் பிரதர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரவங்க தான் பூனம். அவங்களுக்கு வயசு 26 ஆகுது. மும்பைல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கறாங்க. பூனம் எப்பவுமே ரொம்ப ஓப்பன் மைண்டடாகவும் யார் கூட பேசினாலும் ரொம்ப ஜாலியாவும் ஜோவியலாவும் பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க வேலை ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் ஹாஸ்பிட்டல வலம் வருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்த பூனமோட லைஃப்ல சொந்தக்கார பையன் மூலமா காதல் மலர ஆரம்பிக்குது. சரியா ஒரு வருஷமா ரெண்டு பேருமே ரொம்ப சின்சியரா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா காதலிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு வருஷத்துல 2-3 தடவை தியேட்டருக்கு போய் ஒன்னா உட்காந்து படம் எல்லாம் பார்த்திருக்காங்க. ஆல்சோ அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே போன்ல ரொம்ப நேரமா எதையாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. யூசுவலா லவ்வர்ஸ் இது பேசிக்கிறது வழக்கம் தானே. பட் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்த இவங்களோட லவ்ல திடீர்னு ஒரு பெரிய விரிசல் விழ ஆரம்பிக்குது. பிகாஸ் பூனம் லவ் பண்ண அந்த பையன் வேற ஒரு பொண்ணை விரும்புறதா சொல்லி இவங்களை பாதியிலே விட்டுட்டு போறான். தன்னை உசுருக்கு உசுரா காதலிச்ச பையன் இப்படி விட்டுட்டு போனது பூனம்க்கு ரொம்பவே மனவேதனையை கொடுக்குது. பழைய நினைவுகளை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்ட பூனம் ஒரு கட்டத்துல ரொம்பவே தெளிவான முடிவுக்கு வராங்க. நம்மள வேணாம் அப்படின்னு போன ஒருத்தனையே நினைச்சிட்டு எப்பவுமே உட்கார்ந்து இருக்க கூடாது. சோ அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்ச பூனம்க்கு இந்த நேரத்துல தான் வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லலாம்னு ஒரு எண்ணம் வருது. சோ அப்பதான் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கிற ஒருத்தரோட போட்டோவை காமிச்சு இவரை தான் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்திருக்கோம் அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க. அந்த மாப்பிள்ளைய ரொம்பவே பிடிச்சு போன பூனம் சம்மதம் சொல்ல சரியா மே மாசம் 2021 அவங்களுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்குது. பட் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஜாதகத்துல ஒரு பெரிய தோஷம் இருக்கு அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்றாரு. கல்யாணமான அந்த புது தம்பதிகள் ஒரு வருஷத்துக்கு ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கவும் சேர்ந்தும் வாழக்கூடாது அப்படின்னு அவரு கண்டிப்பா சொல்லிடுறாரு. ஒருவேளை மீறி ஒன்னா இருந்தா அவங்களோட உயிருக்கே பெரிய ஆபத்து வரலாம் அப்படின்னு அந்த ஜோசியர் பயமுறுத்துறாரு. இதனால கல்யாணமான புது மாப்பிள்ளை புது பொண்ணா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுல தனித்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு வருஷம் கழிச்சுதான் பூனம் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அங்க உருவாகுது. தென் ஜோசியத்துல அதிக நம்பிக்கையும் நாட்டமும் இருக்கிற பூனமோட ஹஸ்பண்ட் மாசத்துக்கு 2 தடவை பூனம வெளியே கூட்டிட்டு போறது வழக்கமா வச்சிருந்தாரு. ஜாதகப்படி ஒன்னா ஒரே வீட்டுல தானே வாழக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் ரூல்ஸ் தவிர மத்தபடி வெளியே போய் சுத்துறதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்ல அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு வராரு. இப்படி மாசத்துக்கு 2 தடவை வெளியே போற பழக்கத்துல தான் டிசம்பர் 11ஆம் தேதி பூனம மாத்தேரான் ஹில் ஸ்டேஷனுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற சாய் சதன் லாட்ஜுக்கு நைட்டு சரியா 7 மணிக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உள்ள நுழையறாங்க. யாருமே தங்களை அடையாளம் கண்டுட கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவிட் பரவிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அந்த நோய் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பூனம மாஸ்க் போட சொல்றாரு. ஆல்சோ அந்த லாட்ஜ் ரிசப்ஷன்ல அவங்க உண்மையான பேரை சொல்லாம அம்ஜத் கான் அப்புறம் ரூபினா பேகம் அப்படிங்கிற பொய்யான பேரை என்ட்ரி பண்றாங்க. அம்பர்நாத் பகுதியில இருந்து வர்றதா ஒரு பொய்யான முகவரியும் போலி போன் நம்பரையும் கொடுத்துட்டு லாட்ஜ் ரூம் சாவியை வாங்குறாரு. கையில இருக்கிற எந்த ஒரு அடையாள அட்டையும் அவங்க கொடுக்காததால அந்த லாட்ஜ் ஓனர் கஸ்டமர்ஸை மிஸ் ஆகிட கூடாது அப்படின்னு ரூம் கொடுத்துறாரு. தென் ரிசப்ஷன்ல இருந்து நேரா அவங்க ரெண்டு பேருமே மாடிக்கு நடந்து போய் ரூம் நம்பர் 202 திறந்து உள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே சரியா நைட் 7:30 மணிக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா மீட் பண்ணிக்கிட்டதால கணவன் மனைவியா அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட பிரைவேட் மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆல்சோ ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்த களைப்புல பூனம் அவங்களோட கணவரும் அதே பெட்ரூம்ல ஒரே கட்டில படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் மறுநாள் காலையில அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி அந்த ஹவுஸ் கீப்பிங் பையன் வர்றான். அவன் அந்த ரூமோட கட்டிலுக்கு அடியில கிளீன் பண்ணும்போது அந்த கொடூரத்தை நேர்ல பாக்குறான். பிகாஸ் கட்டிலுக்கு அடியில ரத்தம் உறைஞ்சு போய் தலையில்லாத உடல்ல ஒட்டு துணி கூட இல்லாம இருந்த அந்த உடலை பார்த்து பதறி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த அந்த பையன் லாட்ஜ் ஓனர் கிட்ட சொன்னதை தான் நம்ம இன்ட்ரோல பார்த்தோம்.
சரியா காலையில 9:30 மணிக்கு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கட்டிலுக்கடியில செக் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது பர்சனல் பகையால தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்சோ அந்த இறந்த உடலோட கை கால்ல சின்ன சின்ன காயங்கள் இருக்கிறத பார்த்து தப்பிக்க போராடி இருக்காங்கன்னு புரியுது. இதுக்கு மேல அந்த பொண்ணோட இடது கையில இருந்த டாட்டூ கத்தியால யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு கீறி அழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்த போலீஸ் உடனே அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி அடுத்த வேலையை பார்க்கறாங்க. இமிடியேட்டா அந்த லாட்ஜ் ரூமுக்கு தடவியல் நிபுணர்கள் வந்து ஒவ்வொரு இடமா செக் பண்றாங்க. அங்க அந்த பொண்ணோட பேக், துணி, செப்பல் அப்படின்னு எந்த ஒரு பொருளுமே இல்லாம ரொம்ப கிளீனா இருந்திருக்கு. ஆல்சோ பாதிக்கப்பட்டு கிடைக்கிற அந்த பொண்ணோட தலை அந்த ரூமுக்குள்ள எங்குமே கிடைக்கல. தென் பாத்ரூம்குள்ள நிறைய ரத்த துளிகள் தெரிச்சிருக்கிறத அவங்க ரொம்பவே தெளிவா பாக்குறாங்க. அந்த ரூம்ல இருந்த கட்டில் வரைக்கும் உடல் தரையோட தரையா இழுத்துட்டு வந்த தடம் இருக்கு. அண்ட் அந்த கில்லர் பாத்ரூம்ல வச்சுதான் அந்த பொண்ணோட தலைய தாக்கி எடுத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கேஸ்ல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த கேஸ் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? சோ முகம் தெரிஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த கில்லர் தலைய மட்டும் தனியா எடுத்துட்டு போயிருக்கான். சோ லாட்ஜ்ல யாரெல்லாம் தங்கி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரிசப்ஷன்ல இருக்கிற ரெஜிஸ்டரை செக் பண்றாங்க. அதுல 32 வயசான அம்ஜத் கான் அப்புறம் 28 வயசான ரூபினா பேகம் அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கு. அவங்க மும்பைக்கு பக்கத்துல இருக்கிற அம்பர்நாத் பகுதியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற போன் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அது நாட் இன் யூஸ் அப்படின்னு வந்திருக்கு. லாட்ஜ் ஓனர் அடையாள அட்டை பத்தி கேட்டா கஸ்டமர்ஸ் போயிருவாங்களோ அப்படின்னு பயத்துல அதையும் வாங்கலன்னு சொல்றாரு. தென் அவங்க வந்த அந்த டைமை வச்சு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் போலீஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா 11ஆம் தேதி நைட் 7 மணிக்கு அவங்க 2 பேருமே லாட்ஜுக்குள்ள என்ட்ரி ஆகிற ஃபுட்டேஜ் போலீஸ் பாக்குறாங்க. பட் அவங்க மாஸ்க் போட்டிருந்ததால அவங்களோட முகம் சரியா பார்க்க முடியாம போகுது. சோ ரெஜிஸ்டர்ல இருக்க அட்ரஸ்ல போய் விசாரிச்ச போலீஸுக்கு அது ஒரு பொய்யான முகவரி அப்படின்னு தெரிய வருது. அட்ரஸ் பொய்யா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பேரும் பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. தென் அந்த டைம்ல விக்டிமோட உடல்ல செக் பண்ண ரிப்போர்ட்டும் போலீஸ் கைக்கு வருது. அந்த ரிப்போர்ட்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 26 வயசு இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. இந்த ரிப்போர்ட்ல அவங்க கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. சோ அவங்க இறக்கிறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட தலைய உடம்புல இருந்து தாக்கி எடுத்திருக்காங்க. இந்த கொடூரமான சம்பவம் நைட்டு 11 இருந்து 12 மணிக்குள்ள நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கணும் அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு. பிகாஸ் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒன்னா இருந்ததால உடம்புல சீமன் ஒட்டிட்டு இருந்திருக்கு. சோ அந்த கில்லர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய தடயமாவும் அமையும்னு போலீஸ் நினைக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்டமா அந்த கில்லர் எப்ப லாட்ஜை விட்டு வெளியே போனா அப்படின்னு போலீஸ் பாக்குறாங்க. அப்ப டிசம்பர் 12ஆம் தேதி காலையில ஒரு 6:30 மணிக்கு அவன் மாஸ்க் போட்டுட்டு வெளியே போறான். தென் அவன் போட்டுட்டு இருந்த அந்த சட்டையை வச்சு அந்த வழியில இருக்கிற சிசிடிவி கேமராவை ஒவ்வொன்னா செக் பண்றாங்க. அந்த லாட்ஜ்ல இருந்து வெளியே வந்து நேரா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்க ஒரு பஸ் ஏறுறான். அந்த பஸ் ஏறுற ரூட்ல இருக்கிற கேமராவுல பார்க்கும்போது அவன் 15 கிலோமீட்டர் தள்ளி போறான். அங்க போயும் இறங்குறான். அந்த கில்லர் ஒரு ரயில்வே ட்ராக் தாண்டி அங்க இருக்கிற ஒரு காட்டு பகுதி வழியா போய் சரியா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே காட்டு பகுதியில அவன் திரும்பி வர்றத போலீஸ் அந்த சிசிடிவில பாக்குறாங்க. பட் அவன் அந்த காட்டுக்குள்ள போகும்போது அவனோட பேக் ரொம்பவே பெருசா இருக்கிறத போலீஸ் நோட் பண்றாங்க. அதே பேக் அவன் திரும்பி வரும்போது ரொம்பவே நார்மலா இருக்கிறதையும் பார்த்த போலீஸுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒருவேளை அந்த பொண்ணோட தலைய அந்த அக்யூஸ்ட் அந்த காட்டுக்குள்ளதான் வீசி இருப்பானோ அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் நினைச்ச மாதிரியே அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து ஒரு 250 இருந்து 300 மீட்டர் தொலைவுல ஒரு புதர் இருந்திருக்கு. அந்த புதருக்குள்ள ஒரு கார்பேஜ் பேக் மூட்டை கிடக்கிறதையும் அதுக்கு பக்கத்துல ஒரு ஹேண்ட்பேக் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இமிடியேட்டா அந்த கார்பேஜை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ரத்தம் உறைஞ்சு போன நிலையில அந்த தலை இருக்கு. அந்த பொண்ணோட கண்கள் திறந்தபடியும் நாக்கு வெளியே நீட்டினபடியும் பார்த்த போலீஸ் ரொம்பவே கதி கலங்கி போறாங்க. பக்கத்துல இருக்கிற ஹேண்ட்பேக் குள்ள ஏதாவது தடயம் இருக்குமான்னு போலீஸ் ரொம்பவே தீவிரமா செக் பண்றாங்க. போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஹேண்ட்பேக் குள்ள எந்த ஒரு அடையாளமுமே அவங்களுக்கு கிடைக்கல. பட் அதுக்கு பதிலா அந்த பேக்குக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் எழுதி கொடுத்த மெடிக்கல் சீட்டு மட்டும் ஒன்னு இருக்கு. அந்த சீட்டுல பூனம் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேரு, வயசு 26 அப்படின்னு ரொம்பவே தெளிவா எழுதியிருக்கு. கண்டிப்பா இது இறந்து போன பொண்ணோட பேரா தான் இருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் விசாரிக்கும் போது டெய்லி பல பேர் வந்துட்டு போறாங்க, எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல சுத்தி இருக்கிற ஏரியாவில பூனம் அப்படிங்கிற பொண்ணை பத்தி போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு குடும்பம் பூனம் எங்களோட சொந்தக்கார பொண்ணு தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஒரு 10 நாளைக்கு
நாளைக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காம வாமிட் பண்ணதால தான் நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு அது பூனம் தானா அப்படின்னு போலீஸ் அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. மும்பைல இருக்கிற பூனமோட வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது அவங்களோட ஹஸ்பண்ட் ராம்பால் தான் கூட்டிட்டு போனாருன்னு மும்பைல இருக்க பூனம் வீட்டுல இருக்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி கன்ஃபார்ம் பண்றாங்க. நடந்த விஷயத்த போலீஸ் சொன்னதும் பூனமோட மொத்த குடும்பமும் நம்ப முடியாம கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் அவங்கள சமாதானம் பண்ணிட்டு உங்களோட பொண்ணை சம்பவம் பண்ணது ராம்பால் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ ராம்பாலோட அட்ரஸ் வாங்கிட்டு போற வழியிலேயே அவனோட போன் நம்பரை ட்ராக் பண்ண சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. பட் ராம்பால் வீட்டு காலிங் பெல் அடிக்கும் போது போலீஸ் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு விஷயமும் அங்க நடக்குது. எஸ் அட்வொகேட்ஸ் டோரை ஓபன் பண்ணுது வேற யாரும் இல்ல, காலையில இருந்து போலீஸ் தேடிட்டு இருந்த அதே ராம்பால் தான். இமிடியேட்டா ராம்பால ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போன போலீஸ் அவனை உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீதான் உன்னோட ஒய்ஃபை சம்பவம் பண்ணிருக்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், உன்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. பட் பயத்துல உட்கார்ந்து இருந்த ராம்பால் நான் சம்பவம் பண்ணல, காலையில எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னு சொல்றான். அந்த சண்டையிலேயே கோவிச்சுக்கிட்டு நான் பூனம லாட்ஜிலே விட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன்னு ஒரு பொய்ய சொல்றான். இப்போ போலீஸ் லத்தியால டேபிள் மேல ஓங்கி தட்டி நைட் 11 மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு, உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறாங்க. போலீஸ் மிரட்டினதும் பயந்து போன ராம்பால் நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கூட மறைக்காம சொல்ல ஆரம்பிக்கிறான். சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி ராம்பாலோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தன்னோட வீட்டுக்கு யதார்த்தமா வந்திருக்காரு. அப்ப அவங்களோட கல்யாணம் ஆல்பத்தை பார்த்த அந்த ஃப்ரெண்ட் ரொம்பவே ஷாக் ஆகி ராம்பால் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னோட மனைவி பூனம் அவளோட சொந்தக்கார பையன் ஒருத்தனை முன்னாடியே ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்றான். இதை கேள்விப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து ராம்பால் ஒரு முழு சைக்கோவா மாறி பூனம் மேல ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். உடனே தன்னோட ஃப்ரெண்ட் சொன்னது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க பூனம் கிட்ட ரொம்பவே கேஷுவலா அவன் கேக்குறான். பூனம் எதுவுமே மறைக்காம ஆமா நான் ஒருத்தனை ஒரு வருஷமா ரொம்பவே சின்சியரா லவ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. பட் அவன் என்னை விட்டுட்டு போனதால எங்க வீட்டுல உங்களை காமிச்சதும் நான் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. உடனே ராம்பால் நீங்க 2 பேரும் வெளியே படத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு ரொம்பவே சந்தேகமா கேக்குறான். அதுக்கு பூனமும் படத்துக்கு 2-3 தடவை போயிருக்கோம், மத்தபடி போன்ல நிறைய பேசுவோம் அப்படின்னு உண்மையை சொல்றாங்க. பூனம் உண்மையை சொன்னாலும் ராம்பால் மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சு முழு சைக்கோவா மாத்திருக்கு. ஒரு வருஷம் லவ் பண்ணவங்க, தியேட்டர் போனவங்க, போன்ல பேசினவங்க சும்மாவா இருந்திருப்பாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆல்சோ ஜாதகத்தால பிரிஞ்சு இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்லாம சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்கான். ஒருவேளை தனக்கு தெரியாம பூனம் வேற யார் கூடயோ போன்ல பேசிட்டு தன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு அவனாவே ஒரு முடிவுக்கு வரான். அதுதான் அவளை சம்பவம் பண்றதுக்காக வீட்டுல இருந்தே கத்தியும் கார்பேஜ் பேக்கும் எடுத்துட்டு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். லாட்ஜ்ல அவங்க 2 பேரும் ஒன்னா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட்டுட்டு நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் ராம்பால் முழிக்கிறான். திடீர்னு மிட் நைட் தூங்கிட்டு இருந்த பூனமோட கழுத்தை அவங்க கழட்டி போட்ட லெகின்ஸ் பேண்ட்டை வச்சு ரொம்பவே இறுக்கி நெருக்கிறான். மூச்சு திணறின பூனம் கையையும் காலையும் கட்டில் மேல அடிச்சிட்டு தப்பிக்க போராடி அங்கேயே இறந்து போறாங்க. ஒட்டு துணி இல்லாம இருந்த உடலை பாத்ரூம் வரைக்கும் இழுத்துட்டு போய் கத்தியால பூனமோட தலைய துண்டாக்கி எடுத்திருக்கான். அதுக்கு மேல பூனம் கையில போட்டிருந்த ராம்பால் அப்படிங்கிற டாட்டுவை அந்த கத்தியாலேயே அவன் கீறி அழிச்சிருக்கான். ஜாதக தோஷத்துல அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகியும் ஒன்னா வாழாம தனித்தனியா இருந்திருக்காங்க. பட் அந்த டைம்ல பூனம்க்கு முன்னாடியே ஒரு லவ் இருந்திருக்கு அப்படின்னு ராம்பாலுக்கு தெரிய வருது. அதுக்கு மேல அவனை ஏமாத்திட்டு தான் பூனம் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து அதுதான் அவனை ஒரு சைக்கோவா மாத்தி இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை பண்ண வச்சிருக்கு. கோவத்துல தூங்கிட்டு இருந்த பூனமோட கழுத்தை நெரிச்சிட்டு கத்தியால தலையும் வெட்டி எடுத்து அவனோட கொடூரத்தை தீர்த்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா இந்த கொடூரமான வாக்குமூலத்தை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் அந்த கத்தியையும் தடயங்களையும் முழுசா எடுக்கிறாங்க. இதுல ஒரு ஜாதகத்தை நம்பி கல்யாணமான புது ஜோடிய ஒரு வருஷம் தனியா பிரிச்சு வச்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஆல்சோ அந்த இடைவெளி தான் ராம்பாலுக்கு தேவையில்லாத சந்தேகமும் ஒரு சைக்கோவா மாத்தி இருக்கு. நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழறத விட்டுட்டு இந்த மாதிரி கண்மூடித்தனமா நம்புறது உயிருக்கு ரொம்பவே ஆபத்தா போய் முடியுது. ஆல்சோ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த காதலை பத்தி பூனம் ரொம்பவே நேர்மையா அவங்களோட முகத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க. பட் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவளை எப்பவுமே சந்தேகப்பட்டு ஒரு கில்லரா ராம்பால் மாறினது ஒரு மிகப்பெரிய கொடுமை. எப்பவுமே நம்ம பார்ட்னர் அவங்களோட கடந்த காலத்தை பத்தி உண்மையான ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள எப்பவும் சந்தேகப்பட்டு மனசுக்குள்ளேயே வன்மத்தை வளர்த்தா அது 2 பேருக்குமே ஆபத்து தான். இந்த கேஸ் இப்போதைக்கு கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா ராம்பாலுக்கு ஒரு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஒரு சின்ன சந்தேகத்தால ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு உசிரியே கொடூரமா எடுத்து நிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோவை இப்ப வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணிட்டு கூடவே ஹை பவர்
ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல காட்ட முடியாத பல சென்சிட்டிவான இமேஜஸை என்னோட டெலிகிராம் பேஜ்ல நான் அப்டேட் பண்ணுவேன். ப்ரொஃபைல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.